ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்டோட ஆன்சர் காப்பி தான் மேக்ஸோடது. இவன் மேக்ஸில் வந்து 99 எடுத்திருக்கான். ஸோ 99 எப்படி எடுத்தான்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சாங்க, நல்லா இருந்துச்சு பேப்பரு. ஒரே ஒரு 1 மார்க் தப்பு, அதனால் சென்டம் போச்சு. ஸோ கிராஃபு ஜாமெண்ட்ரி, ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி ரஃப் டயக்ராம் போடணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இத்தனை நாள் வந்து தமிழ் இங்கிலீஷில் ரூல்டு பேப்பர் எழுதியிருப்பீங்க. இது வந்து அன்ரூல்டு பேப்பரு, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு படிவத்தில் நீங்கள் கொஷின் நம்பர் போடல, அதே மாதிரி தான் இதுலேயும் 43வது பின்னு போட்டிருக்கா, கொஷின் நம்பர் பியா ஏகாங்கிறது கரெக்டாக இங்கே எழுதணும். சும்மா 43 பிளைண்டாக போடக்கூடாது. அதேமாதிரி கொஷின் நம்பர் இந்த சைடு மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடு இங்கே தான் இருக்கணும், உள்ளே இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்புறம் ரஃப் டயக்ராம் போட வந்து ரஃப் டயக்ராம் போடுங்க, ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டு அதோட பேரெல்லாம் முடிஞ்சளவு எழுதுங்க. அண்ட் இது எழுதுங்க, இந்த வேல்யூ அண்ட் ரேடியஸ் எழுதுங்க. டேஞ்சன்ட் தான் வருமானு கேட்டால் இந்த வருஷம் எது வேணாலும் கேட்கலாம். சிமிலர் ட்ரையாங்கிள் 2 டேஞ்சன்ட் நல்லா படிச்சுக்கோங்க, வந்துடும். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எழுதணுமா அப்படின்னு கேட்டால் எழுதுங்க, ஒரு ஓனாக நீங்கள் எழுதுங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் வெரிஃபிகேஷனுக்கு அவங்களுக்கு பெருசாக வந்து கீ ஆன்சரில் மார்க் கொடுக்கல. இருந்தாலும் நம்மளோட தரப்பில் வெரிஃபிகேஷன் சும்மா போட்டு விட்ருங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சும்மா ஓனாக எழுதிடுங்க, அவ்வளோதான். ஸோ 8 மார்க். அவன் ஒரே பேஜில் முடிச்சிட்டான், இடம் பார்த்தலாம் நீங்கள் இந்த பேஜில் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கலாம். அண்ட் அடுத்த பேஜில் வந்து 1 மார்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எடுத்தோடனே கிராஃப் ஜாமெண்ட்ரி வரைஞ்சாச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் எடுத்தோடனே ஜாமெண்ட்ரி கிராஃபை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 16 மார்க் முடிஞ்ச மாதிரி. ஸோ எடுத்தோடனே கிராஃப் ஜாமெண்ட்ரி முடிச்சது நல்லது. ஸோ அடுத்து 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் போட்டு இந்த மாதிரி கோடு போட்டு தமிழ் இங்கிலீஷ் எழுதுகிற மாதிரி எழுதணும். இங்கே கொஷின் நம்பரு, அதோட ஆப்ஷன், அதோட ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்து தான் மார்க் போடுவாங்க. அண்ட் ஒரே ஒரு 1 மார்க் போட்டு தப்பு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 கொஷின் நம்பர் நீங்கள் ஆர்டர் வைஸ் எழுதுன்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 மார்க் எழுதுங்கன்னு தான் என்னோடய ப்ரிஃபரன்ஸு. அதாவது 8 மார்க்கு 1 மார்க்கு 5 மார்க்கு, தெரிஞ்ச 5 மார்க்கில் ஒரு 5 5 மார்க் நச்சுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் தெரியாத 5 மார்க்கில் 2 மார்க் எழுது. ஒரு ட்ரிக்கும் சொல்லித்தரேன். ஒரு வேளை வந்து உனக்கு 7 5 மார்க் 8 5 மார்க் தான் தெரியுதுன்னா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கிளிக் ஆகுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பாரு. ஒருவேளை 7 5 மார்க் தான் தெரியுது அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போது உதாரணத்துக்கு ஒரு 10 5 மார்க் நம்பரில் 9வது 5 மார்க்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு பேச்சுக்கு. அந்த 9வது 5 மார்க் தெரியல, 9வது நம்பர் போட்டுட்டு தெரிஞ்ச 5 மார்க் ஒரு 6வது 5 மார்க் இருக்குல்ல, ஃபஸ்ட்டே எழுதியிருப்பேன், திரும்பவும் இதே 5 மார்க்கை 6வது 5 மார்க்கை 9வது நம்பர் போட்டு அதே 5 மார்க் எழுது, மேபி மார்க் கிடைக்கலாம். பட் இது வந்து சும்மா ட்ரிக்கு தான். ஏன்னா இது எதுக்காகனா நம்ம மார்க் எடுக்க முடியாது, ஒரு ஏதாவது பண்ணி மார்க் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது தான். ஆக்சுவலாக வந்து ஏதாவது பண்ணி மார்க் எடுக்கணும், ஸோ சம்திங் எல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது. ஸோ அந்த கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டுட்டு தெரிஞ்ச ஆன்சரே திருப்பி எழுதி விட்ருங்க. ஸோ இது லாஸ்ட்டில் எழுதுனா கண்டுபிடிச்சிருவாங்க, நடுவில் எழுதுங்க எங்கேயாவது. ஸோ 2 மார்க்கில் அப்படி பண்ணலாம். பட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடிச்சு விட்ருவாங்க, அது பிரச்சனை கிடையாது, கரெக்டாக இருக்கிறது போட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா A × B எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்காங்க. அண்டு BA பவர் BA இந்த கொஷினில் ரிப்பீட்டடு. அதுக்கப்புறம் 4x² சிம்பிளிஃபை, அவ்வளோதான். ரஃப் ஒர்க் வேணால் ரஃப் ஒர்க் கீழே போடுங்க. பார்த்தீங்களா, பேப்பரோட இப்போ இங்கே தான் சம் போடுறீங்கன்னா, இந்த சம் இங்கே போடுறீங்கன்னா நீங்கள் சைடில் ரஃப் ஒர்க் பண்ணுவீங்க, அதில் பண்ணக்கூடாது. நீங்கள் பேப்பர் கீழே அதே பேஜில் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இங்கே இது பண்ணியாச்சு ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மென்சுரேஷன் ஃபார்முலாவில் எழுதி சம்மை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுட்டான். அதே மாதிரி இதுவுமே 1 பாயிண்ட் ஸ்லோப்பு, அதுக்கப்புறம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ப்ராபபிலிட்டி சாதாரணமாக என்ன ஸ்டெப் வேணுமோ அதான் போட்டிருக்கான். அண்ட் 7 7 இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்ட்டு பண்ணினாலும் உங்களுக்கு இதோட இம்பார்ட்டண்டான ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சளவு இன்ட்டு பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. 7 7 3 3 5 5. அண்ட் A × கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று வந்துடும், ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. அண்ட் ஆரோ டயக்ராம் இதுவும் வரும், இல்லைனா FFX வரும், FOG வரும், எது வேணாலும் இந்த வருஷம். இது வந்தால் லக்கு, நீட்டாக போடுங்க, ரொம்ப ஈஸி. இதில் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டா, ஏவை தூக்கி FFXல் சப்ஸ்டியூட் பண்ணாமே சில பேர் போட்டுருவான். ஸோ அதனால் ஏவை தூக்கி போட்டால் என்ன ஆன்சர் கிடைக்கும், Bயில் இருக்க ஆன்சரே தான் கிடைக்கும். சரியா? ஒரு வேளை ப்ளஸ் மைனஸ் தெரியலனா கூட இதை பார்த்து அப்படியே எழுதலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஆரோ டயக்ராம் அதெல்லாம் வரைஞ்சிடலாம். ஸ்கொயர் ரூட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொஸ்டினும் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் மேட்ரிக்ஸ் கேட்காம கூட போகலாம், நீங்கள் பயப்படாதீங்க. பட் கொஸ்டின் பேப்பர் மேட்ரிக்ஸ் கேட்கலாம், அதர் கொஸ்டின் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன வேணுமோ அதான் போட்டு. குவாடிலேட்டருக்கு டயக்ராம் கண்டிப்பாக போடுங்க. ஃபார்முலா தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் வந்து அந்த மெத்தடில் போடலாம். ஃபார்முலா இல்லாமலே நீங்கள் போடலாம். யூனிட் கரெக்டாக போடுங்க.
அதுக்கப்புறம் 41வது ப்ராபபிலிட்டி வந்து இந்த மாதிரி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. டேரெக்டாகவே நீங்கள் என் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் டேரெக்டாக 5 மார்க் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்படி போடுறவங்க போட்டுக்கோங்க, இல்லை ஷார்ட்டஸ்ட் மெத்தட் இருக்குது அதுலேயும் போடலாம். எப்படி போடாமல் மார்க் கொடுப்பாங்க. இது பாருங்கள் ஸ்பெஷல் சீரிஸ். இதே மாதிரி ரேக்கா இந்த வருஷம் கேட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இது ரேக்கா கிடையாது, ரேக்கா மாதிரியே இன்னொன்று கேட்டிருக்காங்க க்யூப் சம்மு. ரேக்கா கேட்டால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி அவன் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுட்டான், ஆன்சர் வந்துருச்சு. தேல்ஸ் தீரம் ஸ்டேட்மெண்ட்டு டயக்ராம் கொஞ்சம் பெருசாக போடுங்க. இந்த மாதிரி போடாதீங்க. டயக்ராம் வந்து நீங்கள் வந்து பெருசாக அப்படி போடுங்க. ஓகே, போட்டுட்டு ப்ரூஃபு, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட், ரீசன் வந்து எழுதலாமா அப்படின்னு கேட்டால் ரீசன் பார்க்குறது இல்லாமல் ரீசன் வந்து நீங்கள் வந்து மோனாக ஏதாவது க்ரியேட் பண்ணி ஒரு 2-3 பாயிண்ட் எழுதுங்க. சும்மா எதாவது இது பாருங்க, இது 2 பாயிண்ட் எழுதிட்டு இது எழுதி விடு, அவ்வளோதான். கேன்சல் 1 எழுதி பார்க்க மாட்டாங்க ரீசன்லாம். நீ லெஃப்ட் சைடில் எழுதுறதா பார்ப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ரீசன் வச்சு பயப்படாது. ஸோ பேப்பரை முடிஞ்சோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் மறக்காமல். ஸோ ஒரு பேனாக தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எந்த பேனா யூஸ் பண்ணணும் அப்படின்னு. பிளாக்னா பிளாக்கு, ப்ளூனா ப்ளூவு. சைட் ஹெட்டிங் ஒன்று எழுதுறதுக்கு ஒன்றெல்லாம் கிடையாது, ஒரே பேனா தான் எல்லாத்துக்கும். சரி, இப்போ கடைசியில் தான் கிராஃப் இருக்கும், அதனால தான் கடைசியில் போயிட்டுருக்கேன். கிராஃப் ஷீட்டு பின்னாடி தான் இருக்கும். ஸ்கேல் கரெக்டாக எழுது கிராஃபுக்கு, அண்ட் கொஸ்டின் நம்பர் கிராஃபுக்கு கரெக்டாக போடு. ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் நம்பர் கிராஃபுக்கு மறந்துடுவேன். ஸோ 44வது பி அப்படின்னு கரெக்டாக போடு, ஏன்னா ஏன்னு போடு. ஸோ அங்கேயும் பாரு, இங்கேயும் கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கான். பக்கத்துலேயே போடுறதுக்கு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ் உனக்கு வந்து நிறைய பேஜே கொடுத்துருப்பாங்க. ஸோ தாராளமாக நீ போடலாம். நீ கிராஃப் ஷீட்டுக்கு பின்னாடி போடக்கூடாது. இங்கே பாருங்கள், கிராஃப் ஷீட் பக்கத்தில் ஒரு பேஜ் இருக்கும், அதில் போடணும். அதில் வந்து என்ன போடுவீங்க, டேபிள் வரைவீங்க, அதுக்கப்புறம் XY கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் எழுதுவீங்க, XY கண்டுபிடிப்பீங்க, இதுதான் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு டயக்ராம் போட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு இந்த கேர்வை பாயிண்ட் பண்ணி எல்லாம் எழுதிட்டு இந்த எக்ஸுக்கு பதில் ஒய்க்கு பதில் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் முடிச்சிருங்க. ஸோ ஸ்கேலை மறந்துடாதீங்க. அண்ட் இதில் முக்கியமானது கே தான். கே வந்து கண்டுபிடிக்கிறது இவ்வளோலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நான் கே என்ன ஆன்சர்னு எழுதுனா போதும். டப்பா வரையணும், அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டேரக்டான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை சும்மா எழுதி விட்ருங்க. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதில் ஒய்க்கு பதில் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோஃபார் இதுதான் வந்து உங்களுடைய மேக்ஸ் பேப்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ கிராஃப் ஷீட் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே கொஸ்டின் நம்பர் மறக்காமல் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்தா ஒரு நிம்மதி கிடைக்கும். இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும். ஸோ அதனால் எல்லாருமே நல்லா எடுத்து சென்டமே எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது, அதனால் ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்யூ.